ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டேல்ஸ் ஆஃப் டீமன் காட்ஸ் எபிசோட் 11 to 15 5 எபிசோட் ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோ வந்து பாருங்கள். ஏன்டா 5 எபிசோட்னா அதுக்கு நான் வந்து கடிச்சு சொல்கிறேன். ஓகே, வீடியோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங் வந்து அகாடமியில் வந்து கட்டுறாங்க. ஸோ ஹீரோ வந்து போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல சாக்ரெட் ஃபேமிலி இதில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் சாக்ரெட் ஃபேமிலி தப்பு பண்ணிட்டு இப்படி வந்து பழைய தூக்கி அமல போடுறியாடா விட்டா நீ அவனுக்கு இந்த இடத்துல வந்து கொலை கூட பண்ண ட்ரை பண்ணி அப்படின்னு எக்கச்சக்கப்படி விடுற நீ ஜெனடா சொன்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த ஒட்டின டீச்சர் வாய மோறா அப்படின்ட்டு சரியான டீச்சர் இடத்துல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல இந்த மாதிரி செங்கி அவன் வந்து நம்ம தப்பை சுட்டி காட்டிருக்கான். கண்டிப்பாக நம்ம டெவலப்மெண்ட் தான் இதுவும். ஸோ அதனால் வந்து தேவையில்லாம வந்து வச்சுனா திடீர்னு ஹீரோ வந்து பின்னாடி திரும்ப வந்து பார்க்குறாங்க சேர்ந்ததில். ஏன்னா அவர் அந்த டீச்சர் பற்றி புக் எடுத்து வந்து அந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பின்னாடி இருக்கிற வைஸ் பிரின்சிபலை பார்க்குறாரு. இந்த பையன் இது வந்து உணர்றான் அப்படின்னு சொல்லி சரியான ஷாக்கு. அந்த புக்கை அவங்க செக் பண்ண அந்த புக்கில் அவன் சொன்னதில் இருக்கு. அது என்ன பிரச்சனை, அது எல்லாமே ஏன்ஷியன்ட் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ இந்த பையனால் எப்படி வந்து இந்த லாங்குவேஜ் படிக்க முடியுது, படிச்சு வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு என்ன விதமான டேலண்ட் இவனுக்கு அப்படின்ட்டு உங்களை பார்த்து மிரண்டு போயிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தா அந்த கிரேட் பர்சன் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி வைஸ் பிரின்சிபல் ஸோ இந்த பையனை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவருமே சொல்லிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா கடவுள் அந்த போயிருக்காங்க பேசிட்டு போயிருக்காங்க. இந்த சாக்ரெட் ஃபேமிலி இருக்காங்களா அவங்க வந்து காப்பி அடிச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து வச்சிருக்காங்களாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிட்டு போயிருக்காங்க. ஹீரோ நினைக்கிறான். ஸோ இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி வந்து பரவ ஆரம்பிச்சுது, இது ரொம்பவே நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு அது கடைக்காரன் தம்பி எவ்வளோ நேரம் நின்றுட்டு பண்ணி தான் வாங்குறேன் ஐயோ இல்லையா வாங்குறாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வாங்குறவங்கன்னு இருப்பான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒட்டுன்னு டீச்சர் வெறி கொண்டு வைஸ் பிரின்சிபால் கத்திரி உள்ள போகிறான். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அவங்களும் விரி கொண்டு வந்துருக்காங்க. அந்த பையன் நீலி அவனை எப்போ இந்த ஸ்கூல் விட்டு தூக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஏன் அவனை தூக்கணும் அந்த அளவுக்கு அவன் என்னத்தை பண்ணான்னு என்ன தப்பு பண்ணானா அவன் டீச்சர்கிட்ட மரியாதையே நடந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏமா இதெல்லாம் ஒரு பிரச்சனைலாம் ஸ்கூல் விட்டுலாம் தூக்க முடியாது, அவனை என்னால் இப்போ தூக்க முடியாது, நான் வேணா உன்னை வேணா வந்து வேற கிளாஸுக்கு வந்து போடுறேன், என்ன சொல்கிறேன் இது ஒன்று ஓகேவா உன்னை வேற கிளாஸ் டீச்சிங் பண்ண அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் என்கிட்ட ஒரு பெட்டு வச்சிருக்கான், கரெக்டாக வந்து பெட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து பிரான்ச் ஆகலை, இல்லைனா அவனே இந்த காலேஜுக்கு போயிருந்தா சொன்னான். அப்போ நீங்கள் நடுவராக நின்று வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த தடையும் சொல்லக்கூடாது. சரி தான் சொல்லியிருக்கலாம் போனா சரி ஓகே இப்போ எங்கேயாவது கிளம்புறேன், கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் பாய் அப்படின்றதுல வளர்ந்து கிளம்ப இதில் இவர் யோசிச்சிருக்காரு. ஸோ இந்த நீரி அவன் திறமையானது, அவன் ஏன் இந்த மாதிரி ஒரு பெட்டை வச்சான், யாராலையுமே நடத்த முடியாத ஒரு பெட்டு வந்துச்சுன்னா வெறும் 2 மாதத்தில் பிரான்ச்சில் அங்கே ரீச் பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஸோ இது எப்படி இருந்தாலும் அந்த கிரேட் பர்சன் நீலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது அவனுக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான், ஆனால் இது இம்பாசிபிள் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை லைப்ரரி கிளர்க்காக மாற்றுறது அப்பாயின்மெண்ட் லெட்டர், அந்த லெட்டர் அதுக்கு இந்த நோட்டீஸ் போய்ட்டு நோட்டீஸ் பண்ண அதை பார்க்குற நம்ம ஜியோ நிங்கர் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க இதில். ஸோ ஹீரோ வந்து கடைசியாக வந்து லைப்ரரி கிளர்க் ஆகிட்டான். ஸோ இதுக்கப்புறம் அவனுக்கு பிரச்சனை வந்து குறைஞ்சிரும், கண்டிப்பாக இது நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு இருக்கேன். எக்ஸின் எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த இடத்துல ஸ்பைக்கெலாம் சொல்லிட்டு கட்டு என்னடா பண்ண மரண மாஸ் பண்ணிட்டு எல்லாருமே சாக்ரெட் ஃபேமிலி வச்சு செஞ்சுட்டு போகிறோம். இப்படி ஒரு காட்சியை கண்கொள்ளா காட்சி என் காணுவனை எதிர்பார்க்குவேன். எல்லாத்துமே ஆண்ட் சிஸ்டர்ஸ் ரொம்பவே நன்றி, நீங்களால தான் உங்களால் தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்றது அந்த இடத்துல வணங்கிட்டு இருக்கான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பவர் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அது வழி சொல்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ வச்சு பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு பர்சன் ஏன் பின்னாடி இந்த பர்சன் கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனாக இருக்கும். அதனால தான் நான் என்ன தான் சாக்ரெட் ஃபேமிலி பகிச்சிக்கிட்டாலும் எனக்கு இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருவாங்க. சுற்றியில் கேட்குறாங்க, டே நீலி உனக்கு எப்போ இந்த லெவலுக்கு நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீலி நீ எழுப்பி விட்றா ஒன்றுடா புக்கை படித்தேன் அதான்டா அப்படின்னு அசால்ட்டாக சொல்லி முடிச்சிட்டான். இந்த சீனில் இவங்கெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஜியோ என்ன பண்ணுறோம் அந்த இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த இடத்துல அந்த புக்கை இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டா அதோட பார்த்தீங்கன்னா இந்த 11வது எபிசோடு முடிச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12வது எபிசோடு போயிடலாம். இந்த வீடியோ யாராவது லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா லைக் போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம எப்படியாவது வந்து கல்டிவேட் பண்ணி சீக்கிரமாக போனால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதில் ப்ளூ வந்து கேட்பான். ஸோ ஹீரோ என்ன சொல்லுவான், அதுக்கு என்கிட்ட இன்னொரு சிறப்பான வழி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பற்றி ஒரு 6 கிறிஸ்டல் ப்ரைமல் சோல் கிறிஸ்டல் பற்றி எடுக்கிறாங்க. இதில் ஏடா கிறிஸ்டல்னு கேட்டிருக்கேன். டே இது வந்து ஏற்கனவே நீங்கள் செக் பண்ண வரும் சோல் கிறிஸ்டலில் மட்டும் வந்து செக் பண்ண உங்கள் சோல் பர்ஃபார்மன்ஸ் அதையும் தாண்டி ஸ்பெஷலாக ஒன்று செக் பண்ணால் அதையும் தாண்டி என்னடா செக் பண்ணா அதெல்லாம் சொல்கிற முதல்ல வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்பைக்கு நம்ம ப்ளூ அவங்க 2 பேரும் ஒன்று கொடுக்குறோம். அடுத்த கிறிஸ்டல் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க இல்லை இது ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவ், எங்களால் அதை வாங்கிக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ என்ன சொல்லுவாங்க, டே நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ரா, இது நமக்குள்ள என்னடா ஒன்றும் பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே இப்போ தான் ஒரு சொல்லுவாங்க, டே ப்ளூ ஒன்றும் இல்லை உன்னோட சோல் பவர் ஃபுல்லாக அதில் வந்து நீ போர்ட் பண்ணுறது முடியும் அப்படின்னா உன்னோட சோல் ரீடிமோ நமக்கு கண்டிப்பாக உன் சோல் பவர் தெரியும்னா. ஸோ இதில் ப்ளூ பார்த்தீங்கன்னா இது பண்ணால் அவனோட பவர் பார்த்தீங்கன்னா தண்டர் ப்ளஸ் வந்து ஃபயர் இதை பார்த்து எல்லாம் சரி டீ உன்ட்டு டியூவல் ஆட்ரிபியூட் இருக்கா சரியாடா. அது மட்டும் இல்லாமல் உன்னோட சோல் ஃபார்ம் ஹெவன்லி குயின்லின் கிளவுட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே வந்து புரியல இந்த இடத்துல. ஸோ
இடத்துல ஹீரோ இன்னொன்று சொல்லுவான், உன்னோட வந்து இப்போதைக்கு சோல் பவர் 52 இருக்கு, அது மட்டும் உன்னோட சோல் ட்ரீம் ரொம்பவுமே சிறப்பானதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேறு அப்படியான்னு கேட்டுருக்கேன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ பார்த்தா அவனுங்க கல்டிவேஷன் டெக்னிக் யோசிக்க பார்க்குறான். ஸோ ஹெவன்லி ஸ்கேட்டர்ட் லைட்டிங் டெக்னிக், ஆனால் அது மெடியன்ஸை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா இன்னொரு டெக்னிக் அது ஹெவன்லி குவென்லின் டெக்னிக், ஆனால் அதில் 9 ஸ்டேஜ் இருக்கு, ஆனால் அந்த கடைசி 3 ஸ்டேஜ் அது இவனை பொறுத்து தான் பிரேக் த்ரூ பண்ணு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லுவான். ஸோ ஹெவன்லி குவென்லின் டெக்னிக் அது ரொம்பவுமே அற்புதமான டெக்னிக், உனக்கு சூட்டபிளான டெக்னிக். நான் சொல்கிறது மனசுக்குள்ள கற்பனை பண்ணுறதுல இந்த அந்த டெக்னிக்கோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். இந்த ப்ளூவும் பார்த்தா மனசுல ப்ராக்டிஸ் பண்ணா அதை யோசிக்கும் போது உனக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும், வேற லெவலில் டெக்னிக் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாட்டா இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுற டெக்னிக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல டெக்னிக் எனக்கு ரொம்பவுமே நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுறேன். 10வது கல்டிவேஷன் டெக்னிக் கொடுத்துருக்கு, இது கண்டிப்பாக ஹைக்ரேட் டெக்னிக் நல்லாவே புரியுது. இதுக்கு நான் என்ன கைமா இருந்ததில்ல, இப்போ நான் லோ ஃபேமிலி இருக்கான் வருங்காலத்தில் ஃபியூச்சரில் என்ன ஹெல்ப் பண்ணாலும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சொல்லிருக்கேன். இந்த இடத்துல அவனு சொல்கிறேன், டேய் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அசால்ட்டாக பார்த்து பேசிட்டு இருந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பைக்கை பார்க்க அடுத்து நம்ம ஸ்பைக் தான். நம்ம ஸ்பைக்கும் அவனோட பவரை பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா போர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கடத்தில் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் இதை பார்த்தீங்கன்னா டே இந்த கிறிஸ்டல் உடஞ்சி போயிட்டான், வேற கிறிஸ்டல் வேணும், இது வந்து ஏமாத்தது இல்லை ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்திருக்க. டேய் வேற லெவல்றா அப்படின்னு இடத்துல ஹீரோ கத்தார இடத்துல உங்ககிட்ட இருக்கிறதுனா ப்ரைமல் சோல் ஃபார்ம் அப்படின்ற சோல் ஃபிலிம் அப்படி சொல்லிட்டு இதுக்கு டெக்னிக் இருக்காடா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸ்ட்ராங்கான டெக்னிக் ஆமாம் இதுகிட்ட வந்து ஹோலி பிரிமினல் டெக்னிக் அப்படின்றது இருக்குது. ஸோ இது ரொம்பவுமே பயங்கரமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இந்த டெக்னிக் நீ வந்து ரொம்பலாம் கல்டிவேட் பண்ண தேவையில்ல, ஈஸியாகவே என்னோட பவர் வந்து நல்லாவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் போடு சூப்பர். ஸோ கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் நான் சொல்லிக்கிட்டு அவனும் ஃபன் பண்ணியிருக்கேன் இடத்துல. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நாங்களோட சோல் ட்ரீம் கண்டுபிடிச்சி வந்து கொடுத்துக்கிட்டு தான். ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து கட்டச்சியாக நான் செக் பண்ண உடனே அன்றைக்கி ஹீரோ வந்து கிறிஸ்டல் வந்து கையில் எடுக்கலாம். ஸோ ஹீரோ வந்து திங்க் பண்ணதில்ல. ஸோ போன லைஃப்பில் தான் வந்து நான் வந்து எக்கச்சக்க டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணேன், ஆனால் இந்த லைஃப்பில் என் ஆட்ரிபியூட் என் சோல் ட்ரீம் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நான் போனேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து பார்த்து அவனோட பவரை பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து கேதர் பண்ணு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமுச்சிட்டு இருக்காங்க. அதில் அவன் பவரை கேதர் பண்ணி அமிச்சாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல்லேருந்து வந்ததை பார்த்து ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரியான ஷாக் ஆகிடும். அந்த இடத்துல ஸோ அந்த கிறிஸ்டல் அப்படி எடா வந்துச்சு அப்படிங்கிறது வந்து இந்த எபிசோட் நம்ம காட்டல. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடிகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ 13வது எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். லைக் போட்டு வீடியோ பாருங்கள். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோ பார்த்தா அவனோட இது பார்த்தீங்கன்னா வந்து சரியான ஷாக்கில் ஏன் அப்படின்னா அது வந்து நோ ஆப்டிடியூட், எந்த ஒரு ஆப்டிடியூடும் இல்லை அது. ஸோ இவ்வளோ ஒரு வீக்கஸ்ட் சோல் ஃபார்மாட்டு ஹீரோக்கு சரியான என்னடா ஆச்சு ஏன்டா அவ்வளோ இந்த அளவுக்கு சோகமாக வச்சிருக்கேன் மூஞ்ச அப்படின்னு சொல்லிருக்கேன். உனது வீக்காக இருந்தாலும் என்னோட வீக் தானே பிரச்சனை இல்லை, நான் கலாய்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்பைக் சொல்லிருக்கேன். ஆனால் ஸ்பைக்கு தெரியாது உண்மையிலேயே ஹீரோக்கு வருது ரொம்பவுமே வீக்கஸ்டான சொல்லுவோம். ஸோ ஹீரோ இதுக்கு நான் எதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது எந்த ஒரு ஆட்டிடியூடுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வார்கார்ட் கல்டிவேஷன் டெக்னிக் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வார்கார்ட் கல்டிவேஷன் டெக்னிக் ஒட்டமாக வந்து கல்டிவேட் பண்ணுற டெக்னிக் அப்படின்றது தெரியும். இன்னொன்று வாய்ட் கார்ட் டெக்னிக். ஸோ ஹீரோ யோசிச்சு போயிடான். ஸோ இந்த வார்கார்டு ஒட்டமாக வந்து கல்டிவேட் பண்ணோம். அப்புறமா இந்த வாய்ட் கார்டு இதனோட இந்த கல்டிவேஷன் டெக்னிக் நிறைய வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இப்போவுமே கிடையாது. நான் இதுக்கான எந்த ஒரு வழிகாட்டுதலும் எப்படி இந்த டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ ரெண்டு பக்கமும் இந்த டெக்னிக்காக அந்த டைம் குழம்பிக்கிட்டு வருது. அந்த இடத்துல இன்னொரு டெக்னிக் பார்த்தா ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ அந்த டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவன்லி பாத் கல்டிவேஷன் டெக்னிக் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுறான். ஹெவன்லி பாத் கல்டிவேஷன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான டெக்னிக், ஆனால் அதில் என்ன இருக்கிற பிரச்சனை அதை கல்டிவேட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இதுக்கு வந்து வித்தியாசமான 7 ஆக்டிவேட் கொண்ட டீமன் ஸ்பிரிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ரொம்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டெக்னிக் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இதனோட கல்டிவேஷன் ஸ்பீடு மற்ற அதை கம்பேர் பண்ணும்போது இதை நான் மற்றவங்களோட 10 மடங்கு அதிகமாக கல்டிவேட் பண்ணதான் இது வந்து கல்டிவேட் பண்ணுவோம். இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி 7 வித்தியாசமான ஸோ அந்த ரிலீம்ஸையும் என்னால் யூஸ் பண்ண வேறு வித்தியாசமான ஆப்டிடியூட்ஸ் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துல. ஆனால் இதை கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாட்டு ஹீரோ யோசிச்சுட்டு. ஆனால் எனக்கு ஏற்ற டெக்னிக் இதுதான், நான் முடிவு பண்ணிட்டேன். வள்ளி பாத் கல்டிவேஷன் டெக்னிக், இந்த டெக்னிக் இந்த உலகத்தில் நான் ஃபேமஸ் ஆகிறேன் அப்படின்ட்டு தலைவனு சொல்லிட்டு விடாமல் போய் உடனே உட்காந்து பார்த்தா கல்டிவேட் பண்ணுற டைம் இருக்கான். இதை பார்க்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாங்கடா கல்டிவேட் பண்ணலான்ட்டு எல்லாருமே கல்டிவேட் பண்ணாங்க. இது எல்லாரும் கல்டிவேட் பண்ணாலும் நம்ம ஸ்பைக் நம்ம தலையை மட்டும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக படுத்து உறங்கியே விட்டானையா அப்படின்னு மாதிரி அது. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அவளுமே பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பார்க்குற இடத்துல என்னாச்சு இன்றைக்குமே அவனுக்கு கிளாஸுக்கு வரலையா அப்படின்னு 3 நாள் ஆச்சு இன்னுமே அவனுக்கு கிளாஸுக்கு வரலையா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த டீச்சர் பார்த்தா நக்கல் பண்ணுறா விஷயத்தில். ஸோ அவனுக்கு என்ன தான் கிளாஸ் வராமல் ட்ரைனிங் பண்ணாலும் அதெல்லாம் வந்து அவன் ரீச் பண்ண முடியாது சொல்லிருக்கா. உடனே பார்த்தா செங்கி சொல்லுவான், டீச்சர் அதுக்கெல்லாம் திறமை வேணும் டீச்சர், அவனுக்கு திறமையெல்லாம் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கூட பிரான்ஸ் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை கேட்டால் காமினர்ஸுக்கு சரியான டீச்சர் காமினர்ஸை இந்த அளவுக்கு போட்டு கேவலப்படுத்திருக்கானு. நெக்ஸ்ட் சீன் பார்த்தா ஹீரோ அக்கா அப்பாயின்மெண்ட் பார்த்தா ஒரு சில பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எலைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அவன் சொல்லிருக்கான், டே போய் ஒரு காமினஸை கிளக்கா போடுறாங்க, அவன்லாம் நடா தெரியும், அவங்களாம் வந்து ஒன்றுமே தெரியாது, அவங்களாம் குப்படா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டு இருக்க. இதை பார்க்குற இந்த இடத்துல
மற்ற காமெடிஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க இந்த இதில் நீலி கண்டிப்பாக ஜெயிச்சோட ஜெயிச்சிருந்தது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோபல்ஸ் ஒரு பாடம் கற்றுக்குறான். ஆனால் அவன் எடுத்துருக்கிற அந்த சேலஞ்ச் ரொம்பவே வந்து இம்பாசிபிள். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ வந்து ஃபைனலாக கண்டினியூ முடிச்சிட்டோம். அவனுக்கு சரியான அவனோட சோல் பவர் 87 வந்து இருக்குது இந்த இடத்துல. ஸோ எல்லாருமே வச்சிருக்கேன் இதில் ஸ்பைக் எழுந்து பார்க்குறான். அவனுமே வந்து சரியான வச்சுக்கேன் பார்த்தியாடா என் பவர் வந்து முன்னோட ரொம்பவுமே அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபன் பண்ணி சிரிச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல ஹீரோ சொல்லுவாங்க இதில் எலிக்சர் இனிமே வந்து நம்மளால சீக்கிரம் வந்து முடியும். ஆனால் அதுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எலிக்சருங்கிறது ரொம்பவுமே வந்து விலை உயர்ந்தது. அது எப்பறம் நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அமௌண்ட்டை பற்றி நான் பார்த்துக்கிறேன், கல்டிவேஷன் அதில் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ண ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. சரி ஓகே எல்லாருமே வந்து கண்டிப்பாக உனக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேடா நீங்கள் எங்கே இருங்க நம்ம போய் பார்த்துக்கிறேன். ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்ப ஆரம்பிப்போம். அதான் இந்த சீன் கட்டலாம். எங்கே போகிற சொல்லிட்டு போடா அப்படின்னு ஸ்பைக் கேட்டாலும் சொல்ல மாட்டான். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கீழே அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியூன் அவள் பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் புக் வந்து படிச்சுட்டு இருக்கான். இதில் ஹீரோ கூப்பிட்டாலும் கண்டுக்காமல் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் வந்து முடியுது guys. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 எபிசோட ஸ்டார்டிங் அந்த போயிடலாம். எபிசோட டைட்டில் அப்படி விட ஆரம்பிக்க. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா லைவ் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா ஹீரோ தான் அந்த இதில். ஸோ அதில் ஜியூன் வந்து இங்கே இருக்கா, இதுதான் விட்டே பேசுகிறது சரியான நேரம் அப்படின்னு ஹீரோ போயிட்டு வந்து பேச ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லா பேசுகிறது வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க அந்த இடத்துல. ஸோ ஜியூன் விட்டாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட கவனம் எல்லாமே அந்த இன்ஸ்கிரிப்ஷன் புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்க டைம் இருந்தாலும் முடியல. கேட்டிருக்கேன் ஜியூன் என்ன இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி தலைவனை பார்த்தீங்கன்னா கேஷில் ஆரம்பிச்சு இது பார்த்தீங்கன்னா கம்பேனியன் நிலை அதாவது கிளாஸ்மேட் நிலைன்னு அவன் வந்து ரொம்ப ஃபார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இதில் அவளுமே வந்து படிச்சுட்டு இருக்கா. எல்லாருமே அப்படியே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சை காமிச்சிட்டு இருக்காங்க இதில் ஹீரோ சொல்லுவான். ஸோ கண்டிப்பாக அவனும் புரியுது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்னோவின் எம்பரர் ஏரா அந்த புக்கை நீ படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கோட் எம்பரர் ஏரா இதில் இருக்கிற வார்த்தைகளை நீ வந்து படித்து புரிஞ்சுக்கணும். அப்போ மட்டும் தான் அது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் சொல்லிட்டு இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, படி ஏதாவது பிரச்சனை என்கிட்ட வந்து கேள்வி கூட இதில் வந்து யோசிச்சு பார்க்குறா. ஸோ ஓகே உனக்கு எப்படி இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்ட்டு. ஸோ ஹீரோ உடனே கேட்பான் நான் வேணா அவன் சோல் ரிலீமை செக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் அவனே வேணாங்கிறா. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து இந்த மாதிரி சோல் ரிலீமை செக் பண்ணுறன்னு ஒரு மேட்டரை வந்து செக் பண்ணியிருப்பாரு இந்த இடத்துல. ஆனால் அது வந்து அவளோட உடம்ப டேரெக்டாக தொட்டு பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். அதை மனசில் வச்சு அவள் வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ உடனே சொல்லுவான் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, வெறும் சோல் கிறிஸ்டலும் பவரை கேதர் பண்ணுறது மூலியமாகவே உன்னோட சோல் ரிலீமை வந்து செக் பண்ணலாம் அவ்வளோ தானா அப்படின்ட்டு அவ்வளோ சரியான சேர்க்கேன். ஆமாட்டு கிளம்ப இருக்கேன் நீலி ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுவாங்க இடத்துல. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவட கூப்பிடுறாடா அவ வெக்கப்பட்டு நிற்கிறாடா அப்படின்னு பசங்களாம் கலாச்சிட்டு இருக்கான்னு இந்த இடத்துல. ஸோ எனக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ல கொஞ்சம் டவுட் இருக்கு, உங்களால் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓ அது என்ன பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருக்கேன். திடீர்னு பார்த்தா 2 இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரோலை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இட்டுக்க ஆரம்பிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இதில் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்க்ரோல் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல என்னோட பவர் இருக்கேன். ஸோ ஹீரோ அதை பார்த்தோன்னே சொல்லிருக்கா இந்த ஸ்க்ரோலோட கிரேடு வந்து கம்மியாக இருக்கு, அதனால வந்து உனக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேசிட்டு இல்லை எனக்கு இன்னுமே கொஞ்சம் புரியுமா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே கரெக்ட் தான். அவனுக்கு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்க்ரோலில் எழுதும்போது அந்த டிமானிக் பீஸ்டோட ரத்தத்தை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ஸோ இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷனில் கரெக்ட் தான். ஆனால் என்ன விஷயம் ஸ்னோவிண்ட் அந்த ஒரு இன்செக்டோட அந்த ஒரு பூச்சியோட ரத்தத்தை எனக்கு யூஸ் பண்ணுறது விட அது வந்து முதிர்ச்சி ஒரு ஃபைனலான ஸ்டேட் வர்றதுக்குள்ளேயே வந்து வெறும் லார்வாவாக இருக்கும்போதே வந்து யூஸ் பண்ணிட்டானுங்க. அதனால இதனோட பவர் குறைஞ்சிட்டான். அதனால தான் கண்ட்ரோல் பண்ணிடுறா அப்படின்ட்டு அவளுக்குமே புரிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் வந்து கொடுக்குறான். ஸோ இதை பார்க்கணும் இது ஒரு சில்வர் கிரேட் வந்து ஸ்க்ரோல் அப்படின்ட்டு அவரு சரியான சொல்லுங்க. சில்வர் கிரேடா நான் பிரான்ஸ் கிரேட் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் இது வந்து சில்வரில் இருக்க வேண்டியதான். ஆனால் அதனோட உண்மையான டிஸ்கிரிப்ஷன் நிறைய அழிஞ்சு போனதுனால என்னோட கிரேட் கொஞ்சம் வந்து இப்போ பிரான்ஸுக்கு வந்து வந்துச்சு. கரெக்டாக நான் ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துட்டு சரி வந்துட்டு ப்ரஷ் இருக்கான்னு கேட்க போங்க. அவளும் ப்ரஷ்ஷை கொடுக்கும்போதே தலைமை அவரோட கையை பார்த்து அதை தொட்டுருவோம். அதை பார்த்து அவளுக்கு வெக்கம் வந்து விட்டுது. ஸோ இப்போ தான் இவனுங்க பார்த்தானே பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் டே கலக்கிறானா அப்படின்னு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சதுல ப்ரஷ்ஷாக ஆகிற மாதிரியே பார்த்தினா கை வந்து டச் பண்ணிட்டா. அவளும் வெக்கப்படுறா. அவள் பார்க்கும்போது நல்ல பையன் மாதிரி வந்து நடிக்கிறாடா அகப்பறா எழுதிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு அற்புதமான டெக்னிக், இது டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டா எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னு எல்லாருமே தம்ஸ் அப்லாம் வர காட்டுறானுங்க. இந்த சீன் நல்லாவே இருக்கும். இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஹீரோ பார்த்தா அதில் இருந்து எல்லாத்தையும் மிஸ்டேக்னா கரெக்ட் பண்ணுறோம். இப்போ இது வந்து கரெக்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு இனிமேல் வந்து ஃபார்மாக தான் பேசியிருக்கா. இதில் வந்து ஹீரோ சொல்லுவான் ஸோ ஓகே நாளைக்கு வந்து முடிஞ்ச அந்த இடத்துக்கு அவனை செக் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்துல வரேன் அப்படின்ட்டு அவளுமே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஹீரோ யோசிக்கிறான் அந்த இடத்துல திடீர்னு ஹீரோ திரும்பது நீலி அப்படின்னு அவன் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான். செஞ்சோ அவன் என்ன தைரியம் இருந்தால் அவன் பின்னாடி சுற்று விடும் அப்படின்ட்டு இது பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதாக முடியுது. ஸோ வந்து நெக்ஸ்ட் எபிசோட் 15வது எபிசோட் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல செங்கின படம் ஹீரோ
ஹீரோட கழுத்து அப்படி நெரிச்சிக்கிட்டு தான் என்ன தைரியம் தான் பின்னாடி சுற்று விடாது சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தட்டுக்க வந்தால் அந்த இடத்துல அப்படி தான் சீனியர்ஸ் பிரான்ச் ரேங்க் ரீச் பண்ணலான்றாங்க. டே பசங்களா அவங்க அங்கே இருந்து அடி வாங்கி போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மாட்டிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அங்கேயே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையுமே இல்லடா அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து செங்கியும் பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருந்ததுல காம்பினேஷன் வாங்கி நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடி வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தள்ளி இருக்கிறதாண்டா உன்னால தான் உடனே ஹீரோ கையை பிடிச்சு என்னடா சொன்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்தா கையை முறுக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல அவனால ஐயோ அம்மா அப்படி கற்றுட்டு இருக்கா லிட்டில் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. லிட்டில் மாஸ்டர் அந்த இடத்துல நினைச்சேன் ஒழுங்கா கையை முறான ஹீரோ தான் முறுக்கிட்டு இருக்கான். என்ன தைரியம் தான் இந்த வார்த்தை வந்து என்கிட்ட வந்து நீ சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஹீரோவும் பார்த்தா விடாம தலையிட்டு அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க இடத்துல மாஸ்டர் என்னாச்சுன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நான் பரவாயில்ல உன்னை இதே இடத்துல ஒரு பாடம் கற்றுக் கொடுனா ஆனால் நீ எப்படி பண்ணு கேட்டுருக்கா அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் பண்ணலாம் முக்கியமான பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்தோம்னா உன்னை ஈஸியாக தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்கேன். இடத்துல அவனுமே பார்த்தீங்கன்னா அவனோட சோல் பவர் வந்து இதில் யூஸ் பண்ணாங்க. எல்லாருமே வந்து நீ இந்த இடத்துல ப்ளூலாம் வந்து காப்பாற்றலான்னு பக்கம் வைக்க அவனு சொல்லிட்டு இருக்கா சின்ன பையன் ஒழுங்கா ஓரமாக பண்ணி இன்னும் பிரான்ச்சோட ரீச் பண்ணல தேவலமா அடி வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் இந்த கட்டத்துல என் பவரை யூஸ் பண்ணி உனக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி ஷீல்டுமே போட்டுருக்க இடத்துல நீ என்ன பண்ணால் வேலைக்கு அவனை பார்த்தீங்கன்னா சோல் அட்டாக் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சருத்து டேஷ் பண்ணிருக்கான். ஸோ இந்த இடத்துல என்னதான் ஹீரோ ஒரு ஷீல்டு போட்டிருந்தாலும் அவனோட சோல் பவர் கம்மி தான். ஸோ அதனால் ரொம்ப நேரம் தாக்கே அப்படி முடியாது அவனை ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு விட்டாமல் அட்டாக் பண்ணிருக்கான். ஸோ ஹீரோக்கு தெரிய முடியாது. ஸோ இதுக்கு மேலே நம்ம இங்கே பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக வேலைக்காகாது இப்படியே போயிட்டு இருக்காரு. ஹீரோ ஒட்டனே பார்த்தீங்கன்னா அவனோட எல்லா எனர்ஜியும் கேதர் பண்ணி சிங்கிள் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அவனோட நெத்தியிலே சிங்கியோட நெத்தியில அடி அடிச்சடிக்கு அவன் பிரைன் எல்லாமே கொள்ளாச்சாச்சு அவனுக்கு புரியல. இந்த இடத்துல ஹீரோட அப்பீரன் ஹீரோவோட அந்த ஒரிஜினலான சோல் அவனோட பவர்ஃபுல்லான சோல் வெளியே தருது. அது ஒரு டீமானிக் உருவத்தில் ரொம்ப தான் மறந்து பயப்பட ஆரம்பிச்சான். இல்லைன்ட்டு அவனுக்கு வந்து அது எதுவும் சுச்சு போயிடறாங்க நேரத்தில் இதை பார்த்த கூட சிரிச்சு ஹீரோ ஃபன் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஏடாடி போய் இவ்வளோ பெரிய ஃபேமிலி வந்துட்டு சுச்சு போயிட்டு இருக்குன்ட்டு அவன்கிட்ட வந்துட்டு இருக்கேன். வராது கத்திக்கிட்டு ஹீரோ உடனே பிடிச்சி இன்னொரு பக்கம் ஜீவன் பக்கம் வரக்கூடாது ஓடி போடான்னு சொல்லிட்டு தூக்கி போடுறவங்க நேரத்தில் இதுதான் அவனுக்கு நான் சொல்லி படம் திரும்பியா பக்கம் வந்து சொல்லிட்டு உடனே எல்லாரும் தூக்குறானுங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க அட்டாக் பண்ணி சொல்லணும் பார்த்தா என்ன தயவு செஞ்சு காப்பாற்றி கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இதில் ஸ்பைக்கு தான் ஒரு கடத்துக்கு போய் அவன் சுச்சு போடுறது நம்மளோட பார்த்துட்டா கிளாஸே பார்த்தா இன்னுமே ஃபன்னாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஃபன் பண்ணிருக்காங்க அவனை வச்சு எல்லாருமே இப்போ தான் ஹீரோ வந்து கேட்பாங்க உன் பவர் கம்மி நீ எப்படா பண்ணா இதில் ஸ்பைக்கு சொல்லுவான் அவள் அவனோட பவரை பின் பாயிண்டில் வச்சு அட்டாக் பண்ணான் அதனால தான் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சான்னு சொல்லிட்டு அவள் அறிவாளி தரமா எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா எல்லாருமே சரியான இதில் உடனே ஹீரோ சொல்லுவான் ஸோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் வந்து நீங்கள் ஒழுங்காக கல்டிவேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஓகேன்னு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூவோ சரிப்பா நான் போய் கல்டிவேட் பண்ண போகிறப்ப நான் ஒன்று போவேன். ஸோ என்னடா ஹீரோக்கு வந்து முக்கியமான 3 நாள் ஆயிடுச்சு இல்லையா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் வெயிட் பண்ணதில்ல. ஸோ நீ வந்துட்டியா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு நீங்கள் சொல்லிருக்க சரிப்பா கொஞ்சம் வந்து லேட்டாச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதாட அப்படிங்க வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ என்னடா விஷயம் வேண்டாம் மாப்பிள்ள இந்த மாதிரி 10 எபிசோடாக போட்டிருந்தேன் இந்த மாதிரி 10 எபிசோடாக போகலான்னு ஐடியா இப்போ நான் 5 எபிசோட் போட்டிருக்கேன் கேட்டால் லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 7 எபிசோட் ஒன்றா எடிட் பண்ணி போடும்போது என்ன ஆச்சுன்னா அதில் வந்து ஒரு காப்பிரைட் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அந்த 1.5 GB வீடியோ திரும்பவுமே அப்லோட் பண்ணி திரும்பவுமே எடிட் பண்ணி திரும்ப வச்சு அதனால் எனக்கு ஒரு ரொம்பவுமே டைம் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 5 எபிசோடாக போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அடுத்து ஒரு 5 எபிசோடுக்குமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி கண்டென்ட்லாம் எழுதியாச்சுப்பா எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே கட் பண்ணி வாய்ஸ் கொடுத்தா மட்டுமே போதும். ஸோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகே பை. அப்புறம் முக்கியமான விஷயம் நான் வந்து நம்ம மெயின் சேனலில் ஸோ நம்ம சேனலில் என்னாச்சு அப்புறம் ஸ்டெல்லார் ட்ரான்ஸ்மிஷன் அப்டேட் ரெண்டுத்தையுமே வந்து போடுறேன். நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கொடுத்து கமெண்ட் செக்ஷனில் எதுவும் சொல்லிட்டு போங்க. ஓகே பை. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க.